Together we achieve victory over heart failure. வணக்கம். எங்கள் பாட்காஸ்டுக்கு வரவேற்கிறோம். நான் டாக்டர் விஸ்வநாதன், இருதய சிறப்பு நிபுணர். இன்று நாம் இந்தியா போராடும் ஒரு அமைதியான தொற்றா நோயை பற்றி ஆராய்ந்து வருகிறோம். இந்த நோய் இதய செயலிழப்பு. நம் நாட்டில் இதய செயலிழப்புடன் போராடும் பெரும்பாலான நோயாளிகள் இளைஞர்கள். இது ஒரு வியக்கத்தக்க ஒன்று. ஏனெனில் மேற்கத்திய நாடுகளில் இருதய செயலிழப்பு முக்கியமாக வயதானவர்களுக்கு ஏற்படும் ஒரு நோயாக இருக்கிறது. ஆனால் இங்கு இளைஞர்களுக்கு இருதய செயலிழப்பு மற்றும் மருத்துவ உதவியை நாடுவதற்கான காண்பதை பற்றிய ஒரு நுண்ணறிவுகள், அவற்றை பற்றிய காரணங்களை தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். முதலாவதாக, உங்களுக்கு இருதய செயலிழப்பு இருப்பதாக ஒரு மருத்துவர் சொன்னால் அதற்கு என்ன அர்த்தம்? இது இருதய செயலிழப்பு கண்டறியப்பட்டாலே அது அவர்கள் வாழ்க்கையின் முடிவு என்று பலர் நினைக்கிறார்கள். இருதய செயலிழப்பு என்ற சொல் பயமுறுத்துவதாக தோன்றலாம். ஆனால் இது உங்கள் இதயம் இரத்தத்தை திறமையாக செம்மையாக பம்ப் செய்ய போராடுகிறது என்றுதான் அர்த்தம். இருதயம் அது வெளியேற்றும் இரத்தத்தின் பகுதி அல்லது இஜெக்ஷன் பிராக்ஷன், இஎஃப், உங்கள் இதயம் இரத்தத்தை எவ்வளவு நன்றாக பம்ப் செய்கிறது என்பதை அளவிடுகிறது. இந்த இஎஃப் ஆனது உங்களது இருதயம் ஒவ்வொரு முறை சுருங்கும் போதும் உங்கள் இருதயத்தின் கீழ் அறைகளில், அதாவது வென்ட்ரிக்கிள்களில் இருந்து வெளியேற்றப்படும் இரத்தத்தின் அளவு. ஒரு சாதாரண நபருக்கு இருதயத்தின் இந்த பகுதி 50-70% இருக்கலாம். ஆனால் இருதய செயலிழப்பு உள்ளவர்களுக்கு இது குறைவாக இருக்கும். 30-40% அல்லது சில பேருக்கு ஈவன் 20-25% கூட இருக்கலாம். இரண்டாவதாக, ஏன் நம் நாட்டில் பல இந்தியர்கள் இருதய செயலிழப்பால் பாதிக்கப்படுகிறார்கள்? இதற்கு மரபியல் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. மரபணு ரீதியாக இந்தியர்கள் பொதுவாக இருதய நோய்களால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர். மேற்கத்திய நாடுகளை நாம் ஒப்பிடும் பொழுது நமக்கு மரபியல் பங்கு மிகவும் அதிகம். மேலும் வழக்கமான காரணிகளான உயர் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய், உடல் பருமன், புகைப்பிடிக்கும் பழக்கம் ஆகியவையும் இந்த இருதய செயலிழப்பை மோசமானதாக ஆக்குகின்றன. மூன்றாவதாக, இந்த இருதய செயலிழப்புக்கான அறிகுறிகள் என்னென்ன? இருதய செயலிழப்பு என்பது இருதயம் சரியான முறையில் இரத்தத்தை வெளியேற்றாமல் இருப்பது அல்லது பம்ப் செய்யாமல் இருப்பது. எனவே இதற்கான அறிகுறிகள் ஒருவர் நடக்கும் பொழுதோ வேலை செய்யும் பொழுதோ மூச்சு திணறல் அல்லது இருதயம் வேகமாக துடிப்பது அல்லது சோர்ந்து போவது அல்லது சில பேருக்கு கால் வீக்கம், பசியின்மை, வாந்தி எடுத்தல், டயர்ட்னஸ், பலவீனம் ஆகியவையும் இருதய செயலிழப்பிற்கான அறிகுறிகளாக இருக்கலாம். எனவே இம்மாதிரியான அறிகுறிகள் இருப்பின் அவற்றை கூர்ந்து கவனிக்க வேண்டும். நான்காவதாக, இந்த நோயிலிருந்து நம்மை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது? நம்மை வாழ வைக்க நம் இதயங்கள் மிகவும் கடினமாக உழைக்கின்றன. இந்த நன்மையை திரும்ப பெற நாம் பின்பற்றக்கூடிய அல்லது பின்பற்ற வேண்டிய விதிகள் 5. இவற்றை கோல்டன் ரூல்ஸ் என சொல்லலாம். 1. வழக்கமான இரத்த பரிசோதனைகள் மூலம் ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய செயலிழப்பை முன்கூட்டியே கண்டறிதல். 2. உணவு முறைகளை சரி செய்தல். உணவு முறைகளை சரி செய்து இருதய ஆரோக்கியத்தை பேணிக் கொள்வது. 3. உடற்பயிற்சியை உங்கள் தின பழக்க வழக்கத்தில் இணைத்துக் கொள்ளுதல். 4. மன அழுத்த மேலாண்மை நுட்பங்களை பயிற்சி செய்தல். மன அழுத்தம் இருதய செயலிழப்பிற்கு ஒரு முக்கிய காரணி. எனவே மன அழுத்த மேலாண்மை நுட்பங்களை பயிற்சி செய்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளலாம். மது, புகையிலை மற்றும் புகைப்பிடிப்பதை நிறுத்துதல். இவை 5 நாம் பின்பற்றக்கூடிய முக்கியமான
விஷயங்கள் ஆகும். கடைசியாக இருதய சீரழிப்பு கண்டறிதலுக்கு பிறகு பின் என்ன செய்யலாம்? ஒருவருக்கு இருதய சீரழிப்பு என்று கண்டறியப்பட்ட பின் அதற்கு பின் நம் முன் உள்ள ஆப்ஷன்ஸ் என்ன? அதிர்ஷ்டவசமாக மருத்துவம் பல சிகிச்சை விருப்பங்களை வழங்குகிறது. முன்பெல்லாம் இருதய சீரழிப்பு ஏற்பட்டால் அதற்கு நிவாரணம் இல்லை என்ற ஒரு நிலை மாறி இப்பொழுது ஒரு மகிழ்ச்சியான, அர்த்தமுள்ள மற்றும் பயனுள்ள வாழ்க்கையை நடத்த முடியும். இந்த மருந்துகள் வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்துகின்றன. நிறைய சிகிச்சை முறைகள் உள்ளன. 2 வென்ட்ரிக்கிள்களிலும் பேஸ்மேக்கர் செலுத்துவது, பைவென்ட்ரிகுலர் பேஸ்மேக்கர். இருதய துடிப்பு அதிகமாக வரும் பொழுது டீஃபிப்ரிலேட்டர், ஐசிடி. இருதய வால்வு ஏதாவது பழுதுபட்டிருந்தால் அதை சரி செய்தல் மற்றும் சில சாதனங்கள். கடைசியாக இருதய மாற்று அறுவை சிகிச்சை. இவை போன்ற பல சிகிச்சைகள் உள்ளன. இருதய செயலிழப்பின் வாழ்நாள் ஆபத்து ஆண்கள் மற்றும் பெண்கள் இருவருக்கும் 5இல் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. எனவே இந்த பெரிதும் தெரியாத அமைதியான தொற்றா நோயை எதிர்த்து போராடுவதில் விழிப்புணர்வு மற்றும் செயல்திறன் மிக்க நடவடிக்கைகள் முக்கியம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். Thank you for your patient hearing.